டிப்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நான் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ காட்டுறேன் என்னன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு இமேஜ் தெரியுது, ஒரே லைனில் இருக்குது. ஸோ இமேஜோட ஹைட்டெல்லாம் ஒரே சேம் சைஸாக இருக்குது. ஸோ நான் இதை அன்கமெண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்களா ஒவ்வொரு இமேஜும் ஒவ்வொரு சைஸாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு டிசைன் கொலாப்ஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதெல்லாம் ஸோ நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஃப்ரீ பிக்லேருந்து சம் இமேஜஸ் எடுத்திருக்கேன். அது லோகோக்குள்ளே கண்டெய்னருக்குள்ளே ஒரு லோகோ ஒரு டிவோக்குள்ளே அது இமேஜை நான் ரேப் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகேவா, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இமேஜை ஒரே லைனில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா லோகோ இருக்கிற அந்த லோகோ உள்ளே இருக்கிற இமேஜ் ஒரே லைனில் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு நான் தரேன். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் தந்துட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தந்து சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே லைனில் வந்துடுச்சு. 1 minute நான் இது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே லைனில் வந்துருச்சு உங்களுக்கு. ஆனால் இமேஜ்லாம் ஸ்ட்ரெச்சாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இமேஜ் ஸ்ட்ரெச்சாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அது ஒரு சென்டரில் எடுத்துகிட்டு வரலாம். அது அன்ஆர்டராக இருக்குது, மேலே கீழே இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே கீழே இருக்குது. ஸோ நம்ம அலைனேட்டர் சென்டர் தரும்போது அது என்ன பண்ணணும், சென்டரில் எடுத்துகிட்டு வரும். இங்கே பார்த்தீங்களா சென்டரில் வந்துச்சு, இமேஜ் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகலை. ஓகேவா, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இமேஜை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அடுத்ததுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லோகோக்குள்ளே இருக்கிற இமேஜ், அந்த இமேஜை தான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இமேஜுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன தர போகிறோம்னா ஒரு வித்தை செட் பண்ணோம். நான் இப்போ இதுக்கு வித்து பார்த்திங்கன்னா 10 rem தரேன். ஸோ நான் ஜூம் அவுட்டில் வச்சுருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. 1 minute. ஓகேவா, இப்போது உங்களுக்கு தெரியும். நான் இப்போ 30 rem 10 rem வச்சுருக்கேன் வித்து. ஓகேவா, இப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்டு கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன்னா இப்போ நான் ஒரு பாடிக்கு பேக்ரவுண்ட் கலர் தரேன். சம்திங் தந்துக்கலாமே ரெட்டுன்னு தரேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் அந்த ஹைட்டெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இது ஒயிட் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இருக்குது. ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. CSS 3/2ன்னு தரேன். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே இதில் வந்திருக்கும். இது ஹைட்லாம் சேமாக இருந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அன்ஆர்டராக இருந்துச்சு ஹைட்டெல்லாம், அப்புறமா ஹைட் அன்ஆர்டராக இருந்துச்சு, இப்போ கரெக்டாக ஆர்டராக இருக்குது, ஹைட்டெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது இமேஜ் ஸ்ட்ரெச்சாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால நம்ம என்ன தரப்போம்னா ஆப்ஜெக்ட் ஃபிட் கண்டைன் தந்தால் போதும். இமேஜ் நம்மளுக்கு ஸ்ட்ரெச் ஆகாது. இங்கே பார்த்தீங்களா ஸ்ட்ரெச் ஆகலை. ஸோ ஆப்ஜெக்ட் ஃபிட் கண்டைன் நம்ம தந்துக்கணும். அடுத்தது இப்போது இந்த பேக்ரவுண்டை நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுங்க. ஸோ இப்போது ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் பாடியில் தந்திருந்தேன். ஸோ நான் அகைன் தந்துக்கிறேன். ஸோ நான் இங்கே தந்துக்கிறேன். நான் அங்கே போல் பாடிக்கு நான் இங்கே தந்துக்கிறேன். பேக்ரவுண்டில் சம்திங் நான் தந்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் பாடியில் இந்த சைடு நான் கலர் தந்திருக்கேன், ஒரு கலர் தந்திருக்கேன். உங்களுக்கு இந்த கண்டெய்னருக்கு ஒரு கலர் தந்தேன். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த இமேஜ்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் பேக்ரவுண்டு இருக்குது ஒயிட் கலர். ஸோ உங்களுக்கு தெரியுது. ஸோ எனக்கு இந்த பேக்ரவுண்ட் வேணும்னா நான் என்ன பண்ணலாம், CSSல ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ஆப்ஷன்னா மிக்ஸ் பிளைண்ட் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் கலர் பர்ன் தந்தால் போதும், நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்களா அந்த பேக்ரவுண்டே போயிடுச்சு உங்களுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்தது அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் போயிடுச்சு. ஸோ நான் அடுத்தது என்ன பண்ணுறேன்னா
நான் இதை ரிமூவ் பண்ணி விட்டுறேன் கலர். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்களா அந்த பேக்ரவுண்ட் போயிடுச்சு, ஒயிட் பேக்ரவுண்ட் போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபர்ஸ்ட்லேயே நான் காட்டியிருந்தேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் உங்களுக்கு மறுபடியும். இங்கே பார்த்தீங்களா இந்த பேக்ரவுண்ட் நான் தந்திருக்கேன். ஸோ நான் வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ண அந்த ஒயிட் பேக்ரவுண்டே போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இமேஜில் இருக்கிற பேக்ரவுண்ட் நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டணும்னா இந்த கலர் பண்ண எடுத்து விட்டுறேன். என்கிட்ட இப்போ ஒயிட் கலர் இருக்குது பேக்ரவுண்டில், இமேஜில் அது டிஃபால்ட்டாக இமேஜில் இருக்கிற பேக்ரவுண்ட். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இப்போ எனக்கு அந்த இமேஜில் இருக்கிற பேக்ரவுண்ட் வேணாம். ஸோ நான் அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா கலர் பர்ன் தரேன். ஸோ சேவ் தரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் போயிடுச்சு. ஸோ நான் இதுவும் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஸோ கிளாரிட்டியாக காட்டுறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து ஒரே ஹைட்டில் இருக்கும், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இமேஜ் கூட ஸ்ட்ரெச் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது. ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.